ஜெயிலர் படத்தின் வில்லன் நடிகர் விநாயகன் நேற்று கேரளாவில் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்றபோது அனுமதி மறுக்கப்பட்டது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன பிரசாத்? வணக்கம். கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகர் விநாயகன் கேரளா மட்டுமின்றி தமிழகத்திலும் பிரபலம் அடைந்துள்ளார். அதாவது ஜெயிலர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படத்தில் வில்லனாக நடித்தன் மூலம் தமிழகத்தில் பிரபலம் அடைந்துள்ளார். இவர் அவ்வப்போது பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டு பல சர்ச்சைகளை ஏற்படுத்துகின்ற சம்பவம் அவ்வப்போது நடந்து வருகின்றது. இந்த அடிப்படையில் பாலக்காடு மாவட்டத்திற்குட்பட்ட கல்பாத்தி விஸ்வநாதர் கோயிலுக்கு இவர் நள்ளிரவில் ஒரு 11 மணி அளவில் சென்றிருந்தார். இந்த கோயில் கதவு மூடப்பட்டிருந்ததால் இவர் உள்ளே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. கோயில் நிர்வாகிகள் இவருக்கு அனுமதி மறுத்திருந்தார்கள். இதனால் இவருக்கும் கோயில் நிர்வாகிகளுக்கும் இடையே ஒரு வாய் தகராறு என்பது ஏற்பட்டது. அதன் பின்னர் தொடர்ந்து அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அங்கு திரண்டிருந்தார்கள். இவரை காண்பதற்காக திரண்டவர்கள் மட்டுமல்லாமல் இவர் கோயிலுக்கு நள்ளிரவில் செல்ல முயன்றதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிலர் திரண்டார்கள். இதனால் அங்கு பரபரப்பாகவே தொடர்ந்து போலீசார் அங்கு வந்திருந்தார்கள். வந்து இரண்டு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இரவு நேரம் என்பதால், அதாவது தரிசனத்திற்கான நேரம் முடிந்து விட்டதால் அவரை கோயிலில் அனுமதிக்க முடியாது என கூறி போலீசாரை அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள். இதனால் அந்த பிரச்சனை முடிந்தது. இருந்தாலும் இவர் தன்னுடைய ஜாதியை காரணம் காட்டி தன்னை கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார். ஆனால் கோயில் நிர்வாகத்தினர் அவர் இல்லை, தரிசனத்திற்கான நேரம் முடிந்து விட்டதால் தான் நாங்கள் அனுமதிக்கவில்லை என கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் இவர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பி அந்த வீடியோ காட்சி தொடர்பான வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.